ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பர்ஃபி, கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கிறேன். வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருந்தேன். அதை நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். தேங்காய் பர்ஃபி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த பேண்டமிக் டைமில் நம்ம வெளியே போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குறது அவ்வளோப்பா சேஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். தேங்காவை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காவோட கலர் மாறக்கூடாது. தேங்காவை நம்ம நெய்யில் வதக்கும் போதே அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்லோவாக இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு இருக்கணும். சரியாக 1 கப் வர அளவுக்கு தேங்காய் எடுத்திருந்தேன். அதுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணும்னு தோணுச்சுன்னா இன்னொரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த அளவே சரியாக இருக்கும். வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பர்ஃபியோட கலர் மாறி வரும். அதே போல் அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா உருகி தேங்காவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்க, சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வருது. இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 15 to 20 மினிட்ஸில் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா இந்த அளவுக்கு உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தேங்காயெல்லாம் நல்லா ஒன்று திரண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் தூள் தேங்காய் பர்ஃபிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஒன்று சேர வந்துட்டு இருக்கு. தேங்காய் பர்ஃபி செய்யும்போது எப்போவுமே நான்ஸ்டிக்கில் செய்யுங்க. ஏன்னா நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். நான்ஸ்டிக்கில் செய்யும்போதே கூட நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். பாருங்க, தேங்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பாதாம் அப்புறம் பிஸ்தாவை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நட்ஸ் சேர்த்தோம்னா தேங்காய் பர்ஃபி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, தேங்காய் நல்லா சுருள சுருள வதங்கி வந்துருச்சு. இதுதான் இதோட சரியான பதம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பர்ஃபியை நம்ம இதில் போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட போட்டு செட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டில் நம்ம செட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதனால தான் நான் பிளேட்டில் போட்டிருக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு தேங்காவை 4 பக்கமும் ஒரு ஷேப்புக்கு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். சாதாரணமாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கிறோம். பாருங்கள், தேங்காய் பர்ஃபியை நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஒரு ஷேப்புக்கு தட்டி எடுத்தாச்சு. இப்போது
க்ரஷ் பண்ண பாதாம் பிஸ்தாவை கார்னிஷிங்காக போட்டுக்கிறேன். இப்போது இதை 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தேங்காய் பர்ஃபி நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு நைஃப் வச்சு அழகாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.